சவுக்கு சங்கர் விடுதலையா என்பது தான் முதல் செய்தி. சவுக்கு சங்கருக்கு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருக்கிறது. உடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கே சவுக்கு சங்கர் வெளியில் வந்துடுவாருன்னு நினச்சிடுவாங்க. ஆனால் நாளைக்கே அவர் வெளியில் வர முடியாது. உச்ச நீதிமன்றம் ஒரு கொக்கியை போட்டு தான் அந்த ஜாமீனை கொடுத்துருக்காங்க. அது சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். இந்த ஜாமீன் விசாரணை வரும்போது ஜாமீன் அவங்க கேட்கல. என்ன குண்டர்கள் சட்டத்தில் என் பையனும் குண்டர்கள் சட்டத்தில் போட்டது செல்லாது, அது ரத்து செய்யுங்கன்னு தான் போட்டிருக்காங்க. இதே வழக்கத்தான் உயர் நீதிமன்றத்தில் போட்டாங்க. உயர் நீதிமன்றத்துக்கு இது மிகப்பெரிய அவமானம். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு குண்டர்கள் சட்ட இதையும் 8 மாதம் 10 மாதம் சீனியாரிட்டி படி தான் போடுவேன்னு சொன்னீங்களே. இப்போ உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு கொட்டியிருக்காங்கல்ல, தலையில் கொட்டிருக்காங்களே, தேவையில்லை. அவர் அனாவசியமாக யாருமே ஜெயிலில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம். சவுக்கு சங்கரை பற்றி சொல்லும்போது முதல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா, இப்படி ஒரு ஆளை நாங்கள் பார்த்ததே இல்லையான்ட்டாங்க. எல்லோரும் ஜாமீன் கிடைக்காதுன்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க சொன்னது, இது குண்டாசு செல்லுமா செல்லாதா அப்படின்னு தான் இங்கே வழக்கு போட்டாங்க. இங்கே இருக்கிற நீதிபதி ஒருத்தர் செல்லாதுன்னார், இன்னொருத்தர் வேற கதை சொன்னார், 3வது நீதிபதிக்கு கொடுத்தா அவர் பெஞ்சுக்கு அனுப்புனார். இது எப்படி வந்ததுன்னா, செந்தில் பாலாஜி ஆட்கொணர்வு மனு மாதிரியே பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் பொறுப்பை இன்னொருத்தவங்கிட்ட தள்ளி விட்டுரு. எனக்கு தெரியாது, நீ அங்கே கேள். இப்படியா ஒரு நீதிமன்றத்தை நடத்துவீங்க? உயர் நீதிமன்றத்துக்கு தான் சொல்கிறேன். நான் ஒரு சாதாரண வழக்கறிஞராக அதை சொல்லலை, ஒரு சாதாரண இந்திய குடிமகனாக சொல்கிறேன். வெட்கப்பட வேண்டிய விஷயம், வேதனைப்பட வேண்டிய விஷயம். நீதிமன்றங்களே வந்துக்கிட்டு நியாயத்தை வழங்கவில்லை, நீதியை வழங்கவில்லை என்றால் அப்புறம் அந்த நீதிமன்றம் இருந்து என்ன பயன்? பிடிக்கிறான், கண்டவனெல்லாம் போட்டு கூண்டாஸ் போடுறாங்க. போலீஸு கோட்டா சிஸ்டத்தில் கூண்டாஸ் போடுறான். ஒரு மாதத்துக்கு 5 பேர் அப்படின்னு போடுறான். தப்பு செய்யாதவனை போடுறான், முன்னாள் மந்திரிகளை போடுறான், படித்தவனை போடுறான், யூடியூப்பில் பேசினவனை போடுறான். நாட்டில் அநியாயம் அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆட்சியாளர்கள் பூரா நல்லவர்களாக இருந்தால், மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால் யோசிப்பான். பிடிக்காதவனெல்லாம் உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கான். யார் நீதி வழங்குறது? உயர் நீதிமன்றம் தானே நீதி வழங்கணும். நீங்கள் சீனியாரிட்டின்ட்டு 8 மாதம் 10 மாதம் கழித்து இது செல்லாதுன்னு சொன்னீங்கன்னா பிரயோஜனம்? அது கூட 2 மாதம் தான் முடிச்சுட்டு வந்துடுவானவே. அசிங்கம் இல்லையா? ஒரு நீதிமன்றத்தால் ஒரு நீதியை கொடுக்க முடியவில்லையே. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும்போது உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு கொட்டு வச்சாங்க, உடனே விடுறான்னாங்க. அங்கே இப்போ சவுக்கு சங்கரை பற்றி மோசமாக கருத்து சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆளை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு. ஆனால் அதே சொன்னவங்க, நோனோ நீ சம்மந்தம் இல்லாமல் காரணம் இல்லாமல் ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது உச்ச நீதிமன்றம். அந்த நினைப்பு உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீதிபதிக்கும் வரணுமா இல்லையா? உங்களுக்கு அது வரணுமா இல்லையா? நியாயமாக ஒருத்தனை ஜெயிலில் போடக்கூடாதுன்னு. அங்கே சுந்தரேஷ் இங்கே ஹைகோர்ட்லேருந்து போனவர், மிக நேர்மையான ஜட்ஜு. அவர் இந்த விசாரணையிலேருந்து நான் விளைவிக்கிறேன்னாரு. ஏன் விளைவிக்கிறேன்னாரு? அவர் நேர்மையானவர். ஏன் விளைவிக்கிறேன்னாருன்னா, இந்த திமுக கூட்டம் அச்சுறுத்துவான், ரெக்கமெண்டேஷன் கொடுப்பான், மொட்டை கடிதாசு போடுவான், உன் உயிருக்கு ஆபத்துமா, ஃபோனில் ரவுடிகளை வச்சு மிரட்டுவான். இதுக்காகத்தான் நிறைய ஜட்ஜுங்க இவங்க ஆட்சி வந்தது பிறகு ஆட்சி இருக்கிற பிறகு பயப்படுறாங்க நீதி கொடுக்க. அநியாயம் அக்கிரமம் பண்ணி எல்லாத்தையும் உள்ள தள்ளுறது, அங்கே நீதிபதிகளை போய் பயமுறுத்துறது. இப்படி அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக ஆட்சியில். வெக்க இப்படி ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியில் பாதிக்கப்படுபவர்களை போய் காலில் விழுந்தால், நீதிமன்றத்தின் காலில் விழுந்தால் அங்கே சீனியாரிட்டி 10 மாதம் ஆகும். இப்படியா நடக்கிறது? ஸோ இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, கூண்டாஸ் இதில் நாங்கள் ஜாமீன் கொடுத்துட்றோம். கூண்டாஸ் வழக்க உயர் நீதிமன்றம் தான் விசாரிக்கணும். சுப்ரீம் கோர்ட் நினைச்சாங்க இவங்க விசாரிச்சுக்க மாட்டாங்க, 10 மாதம் ஆகும், அது வரையா ஜெயிலில் இருக்கிறது, அவருக்கு ஜாமீனை கொடுத்துருங்க, நீ விசாரி மதுவான்ட்டாங்க. மிகப்பெரிய அவமானம் இதுக்கு உயர் நீதிமன்றத்துக்கு. நீ மதுவாக விசாரி, அதுவரை அவர் ஜாமீனில் இருப்பார், முடிஞ்சது. அப்படின்னா அவர் நாளைக்கே வெளியில் வரணுமே. ஆனால் அதில் சட்ட பிரச்சனை இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டே அதை சொல்லிட்டாங்க. என்னென்னா, இது குண்டர்கள் சட்டத்துக்கு போட்டதுக்கு மட்டும்தான் நாங்கள் ஜாமீன் கொடுத்துருக்கோம். ஏன்னா குண்டர்கள் சட்டத்தில் போட்டால் ஜாமீனே வாங்க முடியாது. அது சுப்ரீம் கோர்ட் குண்டர்கள் சட்டத்துக்கு போட்டதுக்கு தான் ஜாமீன். மற்ற வழக்குகளுக்கு அவங்க அந்தந்த நீதிமன்றங்களில் ஜாமீன் வாங்கினா விடுதலை ஆகலாம்ட்டாங்க. இவர் மேலே 3-4 வக்கீல் கஞ்சா வழக்கு 2-3 வழக்கு போட்டிருக்காங்க. இந்த ஃபெலிக்ஸுங்கிறவரையும் விடுதலை பண்ணல. எதுக்கு விடுதலை பண்ணல? ஃபெலிக்ஸ் என்ன அந்த ஒரு இன்டர்வியூ எடுத்தால் தூக்கு தண்டனை கொடுத்துருவீங்களா? நான் அதுதான் கேட்குறேன், போலீஸ்க்கு தான் கேட்குறேன். இன்னும் தூக்கு தண்டனை வாங்கிட போகிறீங்களா, இல்லை ஆயுள் தண்டனை வாங்க போகிறீங்களா? அந்த ஃபெலிக்ஸுங்கிறவருக்கு ஏதோ ஒரு இன்டர்வியூ எடுத்தாரியா, ஏதோ தப்பாக கேள்வி கேட்டார். 30-40 நாள் 50 நாள் என்ன ஜெயிலில் வச்சுக்கிட்டே இருப்பீங்களா? உங்கள் ஆட்சி நடக்குதா? நீதியின் ஆட்சி நடக்குதா?
இப்போ காவல்துறை அவங்க இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அப்படியே தலையாட்டிக்கிட்டு இது வேண்டாதவர்களை நீங்கள் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருப்பீங்களா? இப்போ அந்த வழக்கு ஒரு 3-4 வழக்கை போட்டுருக்காங்க. ஒவ்வொரு வழக்குலையும் 60 நாள் ஆயிடுச்சுன்னா டிஃபால்ட்டு பெயில் வந்துடும், தானாக பெயில் கொடுத்துருவாங்க. 60 நாள் வரை உங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலைன்னா. ஆனால் இந்த கூட்டம் என்ன செய்யும்னா 2 விஷயம். குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்டு ஜாமீன் கொடுக்காதன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் புது கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பொய் வழக்கு வெக்கக்கேடு. இந்த மாதிரி ஒரு ஆட்சி, இந்த மாதிரி ஒரு போலீஸு நம்ம பொய் வழக்கு போடலாமா? போலீஸுக்கு தான் கேட்குறேன். அவங்க அரசியல்வாதியா? அவங்க அரசியல்வாதிக்கு மாணவ ரோஷமே கிடையாதுயா, மனசாட்சிங்கிறது கிடையாது. எவனை வேணாலும் பிடிச்சி விட. நீ போலீஸு, உனக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, உனக்கு அரசியல் சட்டப்படி உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கான். மனசாட்சிப்படி நீ நடக்க வேண்டாமா? அரசியல்வாதி 1000 சொல்லுவான், சொன்னால் சொல்ல வேண்டியதானே. நோ சார், இதில் குற்றமே பண்ணலை, அவங்க சொல்லிட்டாங்கன்னா கஜா வைக்கிறது, அவங்க சொல்லிட்டாங்கன்னா இன்னொரு வழக்கை போடுறது, இப்படியே இன்னொரு இப்போ பாருங்கள், இந்த வழக்கெல்லாம் 60 நாள் இந்த 90 நாள் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்குள்ளே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும். எல்லாம் பொய் வழக்கு, பாதி வழக்கு, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவான்னு கேட்டால் அடுத்து ஒரு புது வழக்கு 3 போடு 4 போடு. இந்த சங்கர் பாபா, சிவசங்கர் பாபான்னு ஒருத்தர், அவர் மேலே இப்படி தான் போட்டாங்க. அப்புறம் அவர் என்னை பார்க்கணுன்னாரு. நான் அப்போ தான் தெரியுது சபரீசா அவர் நிலத்தை, அது ஒரு 1000 கோடி இருக்கும், 60-70 ஏக்கர் பெரிய ஆசிரமம் கட்டி வச்சுருக்காரு. அவர் தப்பு பண்ணாருன்னா தண்டனை வாங்கி கொடுங்க. அது இன்னும் புது வழக்கு, 10 மாதம் வரை வெம்பையில் விடலை. சிவசங்கர் பாபா தப்பு பண்ணியிருந்தா தண்டிக்கிறதுல ஆட்சேபனை இல்லை, தண்டனை வாங்கி கொடுங்க. ஆனால் பொய் வழக்கு எதுக்கு 10 மாதம் வரை வெயிலே விடலை? கேட்டால் மிரட்டுறது, இதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு போயிரு. சபரீசன் தான் மிரட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்க. அப்புறம் தான் நாங்கள் உள்ளே ஃபுல்லாக ஸ்பை கேமரா வச்சுட்டு உள்ளே வரான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். அவர் தப்பு செய்தாரா அதில் நான் போகலை, அவர் வழக்கை நான் எடுக்கலை. ஆனால் ஒரு மனிதரை போட்டுக்கிட்டு பொய் வழக்கா 10 போட்டுக்கிட்டு 10 மாதம் உள்ளே வச்சுக்கிட்டு இது பண்ணியிருப்பீங்களா? நிச்சயம் சொல்கிறேன், ஆட்சியாளர்களுக்கு சொல்கிறேன், காலம் திரும்பி உங்களுக்கும் இதே கதி வரும். ஒரு ஆட்சியாளர் வந்து பொய் கேஸை போட்டு இந்திரா காந்தி போட்ட மாதிரி போட்டு கைகால ஒடிக்கக்கூடிய ஒரு இது வரும். என்ன முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், புரிஞ்சுக்கங்க. அதனால் இந்த இதில் எவ்வளோ நாளைக்கு உள்ளே வைப்பீங்க? அவர் மனநலம் பாதிக்கப்பட்டாருன்னெல்லாம் சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. மனநலம் பாதிக்கப்பட்டார், உள்ளே என்னமோ பேசுகிறாருன்னெல்லாம் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு அதிகாரியாக தப்பாக பேசிட்டாரு, ஏதோ வல்கராக பேசுகிறாரு, அவருடைய இயற்கை குணம். அதுக்காக போட்டுக்கிட்டு ஜெயிலே போட்டுக்கிட்டு ஒருத்தனை சாகடிப்பீங்களா? அதற்கு தான் உச்ச நீதிமன்றத்திற்கு அனைவரும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தலைவணங்குகிறோம். நீங்கள் தான் இருக்கீங்க அநியாயத்தை தட்டி கேட்க. ஒரு சிலர் இதில் நீங்களும் தப்பு பண்ணுறீங்க. பொன்முடி மாதிரியால் திருப்பி மந்திரியாகவே இயங்குறீங்க, அதுவும் நடக்குது. ஏதோ இடையில கொஞ்சம் அப்பப்போ நீதி வழங்கிக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு தான் தலைவணங்குது. இங்கே தான் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதா உயர் நீதிமன்றத்தில்?